விஜய் அவர்கள் காலத்தின் கட்டாயம். விஜய் அவர்கள் என்னுடைய ஃபேன்னு சொன்னாரு. விஜய் அவர்களை பார்த்த உடனே மெய்சிலிருந்து விட்டேன்னு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காரு. யார் இந்த நாஞ்சில் சம்பத்? நாஞ்சில் சம்பத் அவர்கள் டிவிகேவில் இணைஞ்சதற்கான ரீசன் என்னன்றதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். செங்கோட்டையன் அவர்கள் ரீசெண்டாக டிவிகேவில் இணைஞ்சிருந்தாரு. இப்போ நாஞ்சில் சம்பத் அவருமே டிவிகேவில் இணைஞ்சிருக்காரு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் பல மேடைகள் பல கருத்தரங்கள்ல மேடை பேச்சாளராக இருந்திருக்காரு. திமுகவாகவே வாழ்ந்தவர் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவருடைய பேர்ல இருந்து அவங்க ஃபேமிலி பேர் எல்லாமே டிஎம்கே சார்ந்த மாதிரி தான் இருக்கும். கவியரங்கம் கருத்தரங்கம் சொல்லிட்டு பல மேடை பேச்சுகள்ல நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசியிருக்காரு. மதிமுக, அதிமுக, திமுக, அமமுக, இப்போ தாவேகா, இப்படி பல கட்சியில இவர் இணைஞ்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா தமிழக வெற்றி கழகத்துல நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. 6 இயர்ஸா டிஎம்கேல இவர் இருந்திருந்தாரு. 6 இயர்ஸா டிஎம்கேல பெரியார் அவர்கள் பற்றியும் அண்ணா அவர்கள் பற்றியும் அவங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துல நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. தமிழகத்துல டிஎம்கே ஏடிஎம்கேன்னு 2 கட்சிகள் தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப மாற்று அரசியலுக்காக வந்தவங்க பலர் காணாம போயிட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகமானது இப்ப நிலைத்து நிற்கிறது. பல கட்சிகள்ல நாஞ்சில் சம்பத் அவர்கள் பயணிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் கிட்ட ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைன்றதுனால டிவிகேவில் இணைஞ்சிருக்க. டிவிகேக்காக இந்த ஒரு பயணமானது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் ஒரு காலத்தின் கட்டாயமாகவும் இந்த ஒரு காலத்துக்கான ஒரு குரலாகவும் இருக்காரு. அவருடைய கொள்கையான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த ஒரு லைன்லே அவர் மக்களோட மனசை எல்லாமே பிடிச்சிட்டாருன்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஒரு சாதி இல்லாத, ஒரு சமயம் இல்லாத, எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு தலைவர் தான் தமிழகத்திற்கு தேவை. அந்த ஒரு தலைவர் தான் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள்னு அவர் கூறியிருக்காரு. விஜய் அவரோட கொள்கையான பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், அஞ்சலை அம்மாள், வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள், காமராசர், இவங்க எல்லாருமே தான் கொள்கை தலைவராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரீசெண்டா காமராஜர் அவர்கள் ஊழல் செய்தாருன்ற மாதிரியான பல கருத்துக்கள் எல்லாமே பேசப்பட்டு இருக்காங்க. காமராஜர் அவர்கள் ஒரு சுயநலமற்ற ஒரு தலைவராக வாழ்ந்து இருந்தாரு. காமராஜரை எல்லாருமே கொண்டாட மறந்துட்டாங்கன்றத அவர் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு தான் பல பேர் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு சொல்றதுமே நாஞ்சில் சம்பத் அவர்கள் பார்க்கிறாருன்றத சொல்லியிருக்காரு. நம்மளோட எதிரி எப்பவுமே வலிமையானவங்க. நம்ம கையில இருக்கிற ஒரு ஆயுதத்தை வைத்து தான் அவங்கள வீழ்த்த வேண்டும்ன்றத சொல்லியிருக்காரு. டிவிகேல இருக்கிறவங்க இறங்கி போய் களத்துல வேலை செய்ய வேண்டும்ன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ரீசெண்டா செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல இணைந்திருந்தாரு. 1991ல இருந்து 1996ல ஜெயலலிதா அவர்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்காரு, அலட்சியப்படுத்தப்பட்டிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அலட்சியப்படுத்தப்பட்டவங்க ஒரு ஆகாயத்தோட உச்சிக்கு போவதும், நிராகரிக்கப்பட்டவங்க நெருப்பாய் நிமிர்ந்து எரிவதையுமே வரலாறு பார்த்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுத்து புதிதாக ஒரு வரலாறை படைத்திருக்காருன்னு அவர் கூறியிருக்காரு. 2026 தேர்தல்ல பல திருவிளையாடல்கள் எல்லாமே பல கட்சிகள் பண்ணுவாங்க. எல்லாமே எதிர்த்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதிர்த்து நின்று போராடுவாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகமானது யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் விஷுவை பத்தி விஜய் அவர்கள் பேசாதது விஜய் அவர்களுக்கு நல்லது. இது ஒரு கலவர அரசியல். இதுல விஜய் அவர்கள் கருத்து சொல்லாம அமைதியாக இருப்பதே அவருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்குமே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்கவராக விஜய் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் பல கட்சியில இருந்திருக்காரு. அவருடைய மேடை பேச்சானது ரொம்பவே பிரபலமானது. ஒரு மூத்த ஒரு பேச்சாளராக நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருந்திருக்காரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துல அவர் இணைஞ்சிருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு கூட அவர் இணைந்து பயணம் பண்ண போறாரு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாஞ்சில் சம்பத் அவர்கள் டிவிகேல இணைஞ்சதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இதை நீங்க வரவேற்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.